வீரா சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கண்மணி குறுக்க மறுக்க நடந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வள்ளி கடகடன்னு உள்ள போறாங்க. நில்லுங்க, எங்க போனீங்கன்னு கேக்குறாங்க கண்மணி. ஏன் நான் எங்க தான் போனேன், உனக்கு என்னன்னு கேக்குறாங்க வள்ளி. நான் இந்த வீட்டோட மருமக, நீங்க என்கிட்ட சொல்லிட்டு தான் வெளியில போகணுங்கிறாங்க கண்மணி. என்னடி எங்க அண்ணன் இடம் கொடுத்தது நீ குரலை வசதி பேசுறியா, உன்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு போகணுமா என்ன அப்படிங்கிறாங்க வள்ளி. நீங்க எங்க வேணாலும் போங்க வாங்க, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஆனா வீட்டுல இருந்து வெளியில போகும்போது எதையும் வெளியில எடுத்துட்டு போகாதீங்கிறாங்க வள்ளி. என்னடா இது இப்படி சொல்றலன்னு பாக்குறாங்க. முக்கியமா பீரோ சாவியை எடுத்துட்டு போகாதீங்கிறாங்க கண்மணி. போறதா இருந்தா என்கிட்ட கொடுத்துட்டு போகணுங்கிறாங்க. ஏண்டி பீரோ சாவியை நான் எதுக்கடி உங்ககிட்ட கொடுத்துட்டு போகணுங்கிறாங்க வள்ளி. வக்கீல் வந்திருந்தாரு, அவருக்கு பீஸ் கொடுக்கணும். உங்களுக்காக மாமாவும் அவரு எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்காங்க தெரியுமாங்கிறாங்க கண்மணி. கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம நடந்துக்கிறீங்க, போகும்போது சாவியை கொடுத்துட்டு போகணும்னு தெரியாதாங்கிறாங்க கண்மணி. என்னடி சரியான அதிகாரம் பண்ற நீ, என்னை அதிகாரம் பண்ற அளவுக்கெல்லாம் உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. உன் கூட தானே வீரவும் பிறந்தா, அவ எப்படி இருக்கா நீ எப்படி இருக்கான்னு கேக்குறாங்க வள்ளி. அவள மாதிரியே நானும் இருந்திருந்தா எப்பவே என்ன வெளியே துரத்தி விட்டுருப்பீங்கிறாங்க கண்மணி. இவளெல்லாம் துரத்தி விடணும்னு நினைச்சிருந்தா எப்பவே துரத்தி விட்டுருப்பேன். என்ன என்னோட மருமகனோட வாழ்க்கைக்காக பார்த்துட்டு இருக்கேன். ஆனா உன்னை அடக்கிறதுக்கு தான் இந்த வீட்டுக்கு வீர வரப்போறலன்னு நினைக்கிறாங்க வள்ளி. அப்புறம் இருக்கடி உனக்குன்னு வள்ளி பாக்குறாங்க. சாவி எடுத்து இடுப்புல சொருவிக்கிட்டா எல்லாருமே இந்த வீட்டுல உங்களுக்கு அடிமை நினைச்சிங்களா? அடே அப்பா, உண்டக வீட்டுக்கு ரெண்டகம் பண்ற துரோகி, இவெல்லாம் என்னை பேச வந்துட்டான்னு நினைக்கிறாங்க வள்ளி. எதுவா இருந்தாலும் வெளிப்படையா பேசுங்க, மனசுக்குள்ள திட்டாதீங்க சரியாங்கிறாங்க கண்மணி. ஆமாண்டி அம்மா, வெளிப்படையா பேசினா என்னோட மருமக வாழ்க்கை தான் கெட்டு போகும். அதுக்காக தான் நானும் பாக்குறேன். அதுக்காக நான் பாக்குறேன். அது வரைக்கும் நீ என்னெல்லாம் பேசணுமோ பேசு. ஆனா கூடிய சீக்கிரம் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும்னு சொல்லிட்டு வள்ளி அங்கிருந்து போறாங்க. என்னாச்சு இவங்களுக்கு பேச்செல்லாம் வேற மாதிரி இருக்கே அப்படின்னு கண்மணிக்கு சந்தேகம் வருது. வீரா ட்ரெஸ் எல்லாம் பெட்டியில் எடுத்து பேக் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அவங்க அம்மாவும் பிருந்தாவும் சொல்றாங்க, ஐயோ என்னடி இது, இவ துணிமணி எல்லாம் எடுத்து பெட்டியில் வச்சிட்டு இருக்காளே, ஒருவேளை நம்ம பேசுனதுனால கோச்சுக்கிட்டு போறாளாங்கிறாங்க. அப்படியெல்லாம் இருக்காதுமாங்கிறாங்க பிருந்தா. அம்மா வள்ளி அம்மா நம்பிக்கையா சொல்லிட்டு போனாங்கல்ல, அப்படி ஒரு வேளை மாமா கூட இது சேர்ந்து வாழ போறாளா அக்கா அப்படிங்கிறாங்க பிருந்தா. அப்படியெல்லாம் மனசு மாறுறவில்லையேவோ அப்படிங்கிறாங்க அம்மா. எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை, வர வர நீயே கேளு என்னன்னு கேளுங்கிறாங்க. வந்ததும் அவங்க அண்ணன் போட்டோவை பார்த்து கும்பிட்டுட்டு இருக்காங்க. நான் வரேனா அப்படின்னு சொல்லிட்டு வீரா அங்கிருந்து போறாங்க. பின்னாடியே லட்சுமி அம்மா, வீரா எங்கடி போற, எங்க போறேன்னு சொல்லிட்டு போன்னு பின்னாடியே ஓடுறாங்க. உனி எதுவுமே சொல்ல மாட்டேமாடி, எங்க போறேன்னு சொல்லிட்டு போன்னு லட்சுமி அம்மாவும் பிருந்தாவும் பின்னாடியே ஓடி வராங்க. என்னது இவ பேக் எடுத்துக்கிட்டு எங்க போறா அப்படின்னு மாறணும் தெரியாம பார்த்துட்டு இருக்காங்க. அச்சோ என் மேல இருக்கிற கோபத்துல ஊரை விட்டே கீது போறாளா அப்படின்னு மாறன் தெரியாம பாக்குறாங்க. தம்பி அவ எங்கேயோ கோவிச்சுக்கிட்டு பேக்கோட போறா பாருங்க, கேளுங்க தம்பிங்கிறாங்க லட்சுமி அம்மா. வீரா என்ன கையில பேக்கோட, காலையிலேயே சவாரி கிளம்பிட்டியேன்னு கேக்குறாங்க மாறன். வீரா நான் பாட்டு கத்திட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு பேசாத போனா என்னடி அர்த்தம் அப்படின்னு லட்சுமி அம்மா சொல்லவும், அக்கா ஏதோ பிளானோட போறா, நீ கொஞ்சம் அமைதி ஏறுமா அப்படின்னு பிருந்தா சொல்லவும் கம்மன் இருக்கிறாங்க. வாடா வந்து ஆட்டோவில் ஏறுவா அப்படின்னு வீரா கூப்பிடுறாங்க. அத்தே உங்களை தான் கூப்பிடுவா போல இருக்கு, எனக்கு தெரிஞ்ச ஆட்டோ ஒன்று சொல்லியிருக்கேன், அதுக்கு போய்க்கலாங்கிறாங்க. டேய் நான் உன்னை தான் கூப்பிடுறேன் வாடங்க அப்படின்னு கூப்பிடவும் மாறன் போறாங்க. நம்ம எங்க போறோங்கிறாங்க. ஏன் நான் கூப்பிட்டா வரமாட்டியாங்கிறாங்க. ஐயோ நீ கூப்பிட்டா சுடுகாடு கூட வருவேன், ஆனா எங்க போறேன்னு தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்குமல்ல, வசதியா இருக்குமல்லங்கிறாங்க. மாறமா வந்து உட்காரடான்னு சொன்னதும் மாறனும் உட்காந்துட்டாங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வீரா எங்க போறேன்னு சொல்லிட்டு போடி அப்படின்னு லட்சுமி அம்மா பதறிக்கிட்டு கேட்கறாங்க. அம்மா இன்னுமா புரியல, அக்கா மாமாவை கூட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு தான் போறாங்கிறாங்க பிருந்தா. அப்போ மாறனும் வீராவும் சேர்ந்து வாழ போறாங்களா, அப்படி நடந்தா ரொம்ப சந்தோஷம் தாண்டிங்கிறாங்க லட்சுமி அம்மா. ஆமாம்மா அதுதான் உண்மை. எப்படியோ வள்ளி அம்மா தான் வந்து அவங்களுக்கு தாமா நம்ம தேங்க்ஸ் சொல்லணும், ஏதோ சொல்லியிருக்காங்க, அதனால தான் அக்கா மனசு மாறி இருக்குதுங்கிறாங்க பிருந்தா. படா இனிமே தான் கதை செம்மையா இருக்க போகுதுங்கிறாங்க. பிருந்தாவும் அவங்க அம்மாவும் பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அடியாத்தா இவன் இந்த ஆட்டோவில் எங்க கூட்டிட்டு போறானே தெரியலையே, ஏதோ பெருசா நடக்க போகுதுன்னு வேணா தெரியுது அப்படின்னு மாறன் நடக்க கொடுக்கமா கொண்டிருக்காங்க. அங்க ஒரு மாலை கடைக்கு கூட்டிட்டு போனதும் இறங்குடா கீழே அப்படின்னு கூப்பிடுறாங்க. இறங்கி வர்றாங்க. புது மாலை 2 கொடுங்கன்னு மாலையை வாங்கிக்கிறாங்க. டே பணம் 500 கொடுன்னு கேட்கறாங்க. நான் தான் உன் வீட்டு வாசல்லையே நின்னே, என்கிட்ட எது பணங்கிறாங்க. சரி இருங்க வரேன்னு சொல்லிட்டு ஆட்டோல இருந்து பணத்தை எடுத்துட்டு வந்து 500 ரூபாய் கொடுக்குறாங்க. மாலையை வாங்கிக்கிறாங்க. வீரா இந்த மாலையை கழுத்தில் போடுங்கிறாங்க. வீரா கழுத்தில் போட வராங்க. உன் கழுத்தில் போடுங்கிறாங்க. அட ஏன் கழுத்துலையா அப்படின்னு மாறன் அவங்க மாலையை போட்டுக்கிறாங்க. இந்த பக்கம் வீரா அவங்க மாலையை போட்டுக்கிறாங்க. இதே மாதிரி நம்ம ஒரு படத்துல பார்த்துருக்கோம்ல, சரி என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வீரா இப்ப நம்ம எங்க போறோம்னு சொல்லு, அப்பதான் நான் வருவேங்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு தான் போறோங்கிறாங்க. வீட்டுல இருந்து தானே வரோங்கிறாங்க மாறன். வீரா எதுவுமே பேசாம போய் ஆட்டோல உட்காந்துட்டாங்க. என்னது இவ பண்றதெல்லாம் வித்தியாசமா இருக்குது, நம்ம வீட்டுக்கு போறோமா, சரி எங்க போறாலோ கூடவே போலாம் அப்படின்னு பின்னாடி ஓடி வந்துக்கிறாங்க மாறன். வீரா அம்மா சமாதி வழியா தானே போறோம், அம்மா கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரேங்கிறாங்க மாறன். நீயும் வீரா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலாங்கிறாங்க. முறைக்கிறாங்க வீரா. சரி அதுவும் சரிதான், நானே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் மட்டும் வந்து அவங்க மனசு விட்டு பேசிட்டு இருக்காங்க. அம்மா வீரா கழுத்துல அவ சமூகத்தோட தான் தாலி கட்டுவேன்னு சொன்னேன், ஆனா இன்னைக்கு நிலைமை அந்த மாதிரி இல்ல, அந்த மாப்பிள்ளை கெட்டவன், அதனாலதான் அவ வாழ்க்கையை காப்பாத்திருக்காக நான் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்றாங்க மாறன். நான் செஞ்சது நியாயமில்ல தான், இருந்தாலும் வீரா என்ன புரிஞ்சுக்குவாங்கிற எனக்கு நம்பிக்கை இருக்குமா, என் பேர்ல தப்பு இருந்தா என்னை மன்னிச்சிடு, ஆனா வீராவோட மனசை மாத்தி என் கூட வாழ வையுமான்னு வேண்டிக்கிறாங்க. மாறன் வந்ததும் போலாவான்னு கூப்பிடுறாங்க. வீராவும் மாறனும் ஆட்டோவில் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. ராமச்சந்திரன் வீட்டுக்கு வக்கீல் வந்திருக்காங்க. சார் நீங்க சொன்ன
சொன்ன மாதிரியே அவங்க 2 பேத்துக்கும் விவாகரத்து வாங்குறதுக்கு எல்லா டாக்குமெண்ட்ஸும் ரெடி பண்ணிட்டேன். நீங்கள் அவங்க 2 பேத்துக்கிட்டே மட்டும் கையெழுத்து வாங்கி கொடுங்க, நான் எல்லாம் முடிச்சு கொடுக்குறேங்கிறாங்க வக்கீல். ஐயா நீங்களே படிச்சு பாருங்கங்கிறாங்க கண்மணி. இந்த நீ படிச்சு பாருன்னு கொடுக்குறாங்க ராமச்சந்திரன். என்ன காரணம்னு எழுதிருக்கீங்க ஐயான்னு கண்மணி கேட்குறாங்க. கட்டாய கல்யாணம் தான், பொண்ணுக்கு விருப்பம் இல்லாமல் தாலி கட்டி இருக்காருன்னு விவாகரத்து கேட்குறோங்கிறாங்க வக்கீல். வீரா போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அப்படியெல்லாம் இல்லைன்னு சொன்ன மாதிரி கோர்ட்டில் வந்து அப்படி சொல்லிட்டான்னா கண்டிப்பாக டைவர்ஸ் கிடைக்கிறது கஷ்டம் தானுங்கிறாங்க ராமச்சந்திரன். சார் என்ன காரணமோ அதான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், வேற ஏதாவது காரணம் இருந்தாலும் சொல்லுங்க, அதையும் சேர்த்துடலாங்கிறாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இப்போ விவாகரத்துக்கு அப்ளை பண்ணணும்னா அது எவ்வளோ நாளையில் விவாகரத்து கிடைக்கும்னு கேட்குறாங்க கண்மணி. 2 பேர்த்தோட சம்மதத்தோட விவாகரத்து கேட்டால் சீக்கிரமாக கிடைச்சிடுங்கிறாங்க. ஒருவேளை ஒருத்தர் மட்டும் சம்மதிச்சு ஒருத்தர் சம்மதிக்கலைன்னா என்ன பண்ணுறதுங்கிறாங்க. அது கொஞ்சம் கஷ்டம் தானுங்கிறாங்க வக்கீல். சீக்கிரமாக அவங்க 2 பேர்த்தையும் சம்மதிக்க வைங்க, அப்போ தான் விவாகரத்து வாங்கி கொடுக்க முடியுங்கிறாங்க கண்மணி. நீ ஒன்றும் கவலைப்படாத, அவங்ககிட்ட எப்படி வாங்கணுமோ அப்படி வாங்கிடுறான், அவன் மட்டும் கையெழுத்து போடாமல் இருக்கட்டும், அப்புறம் இருக்கு அவனுக்கு அப்படிங்கிறாங்க ராமச்சந்திரன். நீ வீராவகிட்ட மட்டும் கையெழுத்து வாங்கு, நான் இவனை பார்த்துக்கிறேங்கிறாங்க ராமச்சந்திரன். 2 பேரும் சம்மதிச்சா மட்டும்தான் சீக்கிரமாக கேஸ் முடியுங்கிறாங்க. ஆமாம், டைவர்ஸ் கையெழுத்து வாங்கிட்டா அந்த பொண்ணுக்கு சீக்கிரமாக வேற ஒரு கல்யாணம் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க கண்மணி. இப்போல்லாம் மாப்பிள்ளையை பார்த்து வச்சுட்டு வந்து தானே டைவர்ஸ் கேட்குறாங்க. டைவர்ஸ் கையெழுத்து வாங்கினதுமே அடுத்த நாளே அவங்க கல்யாணத்தை பண்ணிக்கலாங்கிறாங்க. ஓ அப்படியா, அப்போ சரி அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க கண்மணி. இந்த பக்கமாக வள்ளி சமையல் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே காட்டி வராங்க. அத்தை என்னத்தை பண்ணிட்டு இருக்க? வீராவுக்கும் மாறனுக்கும் அங்கே டைவர்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, வக்கீல் வந்திருக்காங்கங்கிறாங்க காட்டி. காட்டி நடக்காத காரியத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, அதை ஏன்னா நம்ம கவனிக்கணுங்கிறாங்க. அப்போது வீராவும் மாறனும் டைவர்ஸ் வாங்கிறத பற்றி உனக்கு கவலையே இல்லையேங்கிறாங்க. நான் எதுக்குடா கவலைப்படணும், உங்கள் அப்பாவும் உங்கள் அண்ணியும் வேணா டைவர்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கலாம், டிக்கெட் தான்டா கையெழுத்து போடணும், அவங்க சம்மதம் தானே முக்கியம். சரி அதுவும் கரெக்ட் தான், ஆனா வீராவுக்கு தான் மாறன பிடிக்கலையே, என்ன செய்யறதுங்கிறாங்க. டே அப்படின்னு நீ தாண்டா சொல்ற, நீ வேணா பாரு, எல்லாத்தோட எண்ணத்தையும் அடிச்சு உடைச்சிட்டு இந்த வீட்டுல வந்து மகாராணி மாதிரி வாழ போறாரு, அதை நானும் பார்க்கத்தான் போறேன் நீயும் பார்க்கத்தான் போறேங்கிறாங்க. வீரா மாறன் ஆட்டோவில் வந்து இறங்கி நிக்கிறாங்க. காத்தால் தான் அப்பா இந்த வீட்டுக்குள்ளேயே சேர்த்த மாட்டேன்னு அத்தை வந்து சொல்லிச்சு, இவ வேற இந்த வீட்டுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருக்கா, என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படின்னு பயந்து போய் நிக்கிறாங்க மாறன். கண்மணி அந்த பேப்பரை படிச்சு பாக்குறாங்க. ராமச்சந்திரன் கேட்கறாங்க, என்னம்மா எல்லாம் கரெக்டா இருக்குதாங்கிறாங்க. எல்லாம் கரெக்டா இருக்குதுங்கிறாங்க. சரி அவங்க கிட்ட கையெழுத்து வாங்குறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு வக்கீல் கேட்குறாங்க. இன்னைக்கே நான் முடிஞ்ச வரைக்கும் வாங்கி கொடுக்குறேங்கிறாங்க கண்மணி. மாமா ஒரு சின்ன டவுட் இருக்கு, மாறன் கேட்டா கையெழுத்து போடுவாரான்னு தெரியல, நீ வேணா உன் வீட்டுக்கு போகும்போது சொல்லு, நானும் வரேன், நான் வந்து கையெழுத்து வாங்கி தரேன், உன் வீட்டு வாசல்ல தானே உட்காந்துருக்கான், நான் பாத்துக்கிறேங்கிறாங்க ராமச்சந்திரன். மாறன் வீரா 2 பேரும் மாலைங்கழுத்துமா வந்து நிக்கிறாங்க. கார்த்தி அந்த பக்கமா போனவர் திரும்பி பாக்குறாங்க. மாறன் கூப்பிட்டு பேசியும் கூட கார்த்தி பேசாம நிக்கிறத பார்த்துட்டு ஐயோ இவன் என்ன இந்த ரியாக்ஷன் கொடுக்குறானே, பேசினாலும் பேச மாட்டேங்கிறானேன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்பா நாம ஒன்றும் போய் கையெழுத்து வாங்க வேண்டியதில்லை, அவங்க 2 பேருமே வந்துட்டாங்கன்னு கார்த்தி அவங்க அப்பாவை கூப்பிட்டு சொல்றாங்க. அங்க இங்கேயே வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாங்க. வந்து பாருங்கன்னு கார்த்தி கூப்பிட்டதுமே கண்மணி, ராமச்சந்திரன், வக்கீல் எல்லாரும் வந்து பாக்குறாங்க. வீராவும் மாலைங்கழுத்துமா வந்து நிக்கிறாளே, அப்போ அத்தை சொல்றது நடக்குமா அப்படின்னு கார்த்தி யோசிக்கிறாங்க. சமையல் கட்டில் வள்ளி குழம்பு டேஸ்ட் பாக்குறாங்க. ஆஹா குழம்பு இவ்வளவு ருசியா அமைஞ்சிருக்கே, இன்னைக்கு மட்டும் வீராவும் மாறனும் வந்தாங்கன்னா அவங்கள 2 பேர்த்தையும் சாப்பிட வச்சு அழகு பார்ப்பேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க வள்ளி. ராகவன் ஓடி வந்து வள்ளி கிட்ட, அத்தை இன்னைக்கு யார் வந்திருக்காங்க தெரியுமா, நீ வந்து பாருங்கிறாங்க. டே யார்டா வந்திருக்காங்க சொல்லுடாங்கிறாங்க. வீராவும் மாறனும் மாலையும் கழுத்துமா வந்திருக்காங்க, நீ பார்த்த அவ்வளவுதான், வந்து பாருங்கிறாங்க. என்னடா சொல்றேன், நிஜமா தான் சொல்றியா, வா வா போய் பார்க்கலான்னு வள்ளி ஒட்டாட்டமா ஓடி வராங்க. இந்த பக்கமா வக்கீல் பார்த்துட்டு, என்னங்க ஐயா இவங்க 2 பேத்துக்கு தானே டைவர்ஸ் வாங்கணும்னு கேட்டீங்க, இப்போ இவங்க 2 பேருமே மாலையும் கழுத்துமா வந்து நிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இவங்களுக்கு டைவர்ஸ் எல்லாம் தேவைப்படாது, அவங்க 2 பேர்த்தையும் பார்த்தா வாழ வந்திருக்கிற மாதிரி எல்லாம் தெரியுதுங்கிறாங்க. வள்ளி ஓடி வந்ததும், வீரா மாறா உங்க 2 பேர்த்தையும் இப்படி ஜோடியா பார்க்கணும்னு நான் எத்தனை சாமியை கும்பிட்டேன், எத்தனை வேண்டுதல் வச்சிருக்கேன் தெரியுமா, எப்படியோ பழிச்சிருச்சு. ஆமா என்ன 2 பேத்துக்கும் மாலை புதுசா இருக்கு, நீங்க வரும்போது வாங்கி போட்டுட்டு வந்தீங்களாங்கிறாங்க. சரி வாங்க உள்ள வாங்க, அடட இருடா ஆரத்தி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி மறுபடியும் குடுக்குடுன்னு சந்தோஷத்துல போய் ஒரு ஆரத்தி தட்டையை கரைச்சி எடுத்துட்டு வராங்க. வள்ளி போன வேகத்திலயும் வந்த வேகத்தில கண்மணி ஒரு இடி இடிச்சு அடி தள்ளடி அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு போறாங்க. ஆரத்தி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து, வீரா இந்த கலர் சுடிதாரு உனக்கு ரொம்ப அழகா இருக்கு, கண்ணு உறவு கண்ணு வீட்டுல இருக்கிறவங்க கண்ணு எல்லா கண்ணும் போகணும், சண்டை சச்சரவு இல்லாம நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ. மாறன் ஜோடி நம்பர் 1ன்னு பேர் எடுக்க. 2 பேத்துக்கும் எவ்வளவு அழகான ஜோடி பொருத்தம் தெரியுமா, விளம்பரப்படுத்தல் நடிச்சிங்களே அப்பவே சுத்தி போடணும்னு நினைச்சேன், அதுக்கு இப்பதான் நேரம் கிடைச்சிருக்கு, மாறா கிட்ட வாடா என் செல்ல குட்டி அப்படின்னு திஷ்டி போட்டு வைக்கிறாங்க. வீரா நீயும் பக்கத்துல வான்னு அவங்களுக்கும் ஆரத்தி எடுத்து அதை கொண்டு ஊத்திட்டு வராங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் உங்க 2 பேத்து பேர்ல இருந்தா இருக்கும், திஷ்டி எடுத்துட்டேன் இனிமே திஷ்டியே இருக்காது. வீரா நீ இந்த வீட்டுக்குள்ள வர நேரம் கெட்டதெல்லாம் விலகணும், கெட்டதெல்லாம் வெளியில ஓடி போய் நல்லது மட்டுமே நடக்கணும், நீ உள்ள வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. கண்மணி மனசுக்குள்ளேயே பொறாமையில பொங்கிக்கிட்டு நிக்கிறாங்க. 2 பேத்துக்கிட்டையும் டைவர்ஸ் புத்தகத்துல கையெழுத்து வாங்கி பிரிச்சு வச்சுட்டு வீராவுக்கு வேறொரு கல்யாணத்தை பண்ணி மாறனோட மனசை நோகடிக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்த கண்மணியோட மனசு இப்ப நொந்து நிக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம்.